கும்மிடிப்பூண்டி அருகே அமைச்சர் நாசர் முன்னிலையில் மனக்கு முரலை கொட்டி தீர்த்த இலங்கை தமிழர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அமைச்சரை முற்றுகையிட்டதால் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. பெருங்கு நபருக்கு காசு வரல, 2 வருஷமா பாவம். ஊனமுட்டு ஒரு பச்சை குழந்தைக்கும் வரல, வாய் பேசாது, கஷ்டப்படுது. அது என்ன பேர் ராஜா. நியூஸ்ல வருமா ஒரு நாள் பண்ணுறேன். வாங்க தீபாவளி திருநாளையொட்டி கும்மிடிப்பூண்டி அடுத்த பெத்திக்குப்பம் இலங்கை தமிழர்கள் முகாமில் உள்ள சுமார் 1000 குடும்பங்களுக்கு விலையில்லா துணிமணிகளை சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் நாசர் வழங்க சுமார் 2.5 மணி நேரம் காலதாமதமாக வந்தார். இதனால் ஆதங்கத்துடன் காத்து கிடந்த இலங்கை தமிழர்களிடம் அமைச்சர் நாசர் மன்னிப்பு கேட்டபடி தனது உரையை தொடங்கினார். திமுக அரசின் அருமை பெருமைகள் குறித்து எடுத்துரைத்து மேடையில் இருந்து இறங்குவதற்கு முன்பாகவே இலங்கை தமிழர் முகாமில் வசிக்கும் மாற்றுத்திறனாளி ஒருவர் உதவித்தொகை சரியாக வருவதில்லை எனவும், ஊனமுற்றோருக்கான உதவித்தொகை கடந்த 2 ஆண்டுகளாக சரிவர கிடைப்பதில்லை எனவும் போட்டு உடைத்தார். நடவடிக்கை எடுப்பதாக கூறி சமாளித்து மேடையில் இருந்து இறங்கிய அமைச்சர் நாசர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் ஆகியோரை சுற்றி வளைத்த இலங்கை தமிழர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். அதேபோல் கோரிக்கை கடிதங்களையும் வழங்கினார்கள். கேள்விகளுக்கு முறையான பதிலளிக்காமல் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி அங்கிருந்து அமைச்சர் நாசர் தலைமையிலான குழுவினர் ஓட்டம் பிடித்தனர். முன்னதாக 2.5 மணி நேரம் காத்துக் கொண்டிருந்த அனைவரிடமும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்ட அமைச்சர் நாசர் இலங்கை தமிழர்கள் குறித்து பேசிய போது சரியான எண்ணிக்கை தெரியாமல் உளறி தள்ளியது குறிப்பிடத்தக்கது.